அடுத்த 3 மாசத்துக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல கடுமையான வெப்ப அலை வீசும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கு. சம்மர் வந்துட்டாலே வருஷம் வருஷம் ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு தானங்க இருக்கு. இதில் ஆச்சரியப்பட என்னங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இந்த முறை ஏப்ரல் டு ஜூன் வரையிலான 3 மாசமும் பல நகரங்களில் நாம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகபட்ச வெப்ப அலை வீசும். மக்கள் தயாராகிக்கோங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, முதல்ல ஹீட் வேவ் வெப்ப அலைன்னு ஐஎம்டி எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க தெரியுமா? சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெயில், இதுவே மலை பிரதேசங்களில் 30 டிகிரி செல்சியஸ் தாண்டிட்டாலே அது ஹீட் வேவ். கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் தாண்டினாலே அது ஹீட் வேவ்னு அறிவிக்கப்படுது. இயற்கை பேரிடர்கள்லேயே ரொம்பவே டேஞ்சரானது, மிகவும் அபாயகரமானது இந்த வெப்ப அலைன்னு WHO உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்திருக்கு. ஏறக்குறைய 125 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் போன வருஷம் 2024 தான் அதிகமான வெப்பம் பதிவான ஆண்டா ஐஎம்டி சொல்லுது. ஆனால் நடப்பு 2025 அதை விட வெப்பம் அதிகமாக இருக்கும்னு ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிலைமை இன்னும் மோசமாக இருக்க போகுது. சம்மர் தொடங்கிறதுக்கு முன்னே ஆல்ரெடி பிப்ரவரி மாதமே அதிகபட்ச வெப்பம் முன்கூட்டியே பதிவாகிடுச்சு. பிப்ரவரியில் வந்தது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். நாடு முழுக்க பல மாநிலங்களில் பல நகரங்களில் வழக்கமான அதிகபட்ச வெப்பத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே கவனமாக கேளுங்க, வழக்கமாக மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு ஒன்று பதிவாகும் இல்லையா, அதை விட அதிகமாக ஹையர் தென் நார்மல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு இதை மென்ஷன் பண்ணுது. சம்மர் சீசனில் பொதுவாகவே தினமும் வெயில் கொளுத்தி எடுக்கும். ஆனால் அதுலேயும் ஹீட் வேவ் டேஸ்னு சொல்லக்கூடிய நாட்கள் தான் ரொம்பவே டேஞ்சரானது. எந்தெந்த மாநிலங்களில் ஹீட் வேவ் டேஸ் வெப்ப அலை நாட்கள் அதிகமாக இருக்கலாம்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. அதன்படி ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர், தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் அதிகமான வெப்ப அலை நாட்கள் இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக ஏப்ரல் டு ஜூன் 3 மாதத்தில் 4 to 7 வெப்ப அலை நாட்கள் வரும். இந்த முறை இன்னும் 4 நாட்கள் அதிகமாக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. குறிப்பாக நார்த் வெஸ்ட் இந்தியாவில் டபுள் மடங்காக இருக்கலாம், சில ஏரியாவில் 10 நாட்கள் வரை கூட வெப்ப அலை நீடிக்கலாம்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஹீட் வேவ் டேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பவர் டிமாண்டும் அதிகமாக போகுது. 9 to 10% வரைக்கும் மின் தேவை இந்த கோடை காலத்தில் கூடுதலாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. 2 முக்கிய காரணங்களை இதுக்கு சூழலியல் ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஒன்று நகரமயமாதல், இன்னொன்று காடுகள் அழிப்பு. இந்த 2 நாளையும் தான் வெதர் பேட்டர்ன் முழுக்கவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதனால் பெருநகரங்கள் இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மையை இழந்துடுச்சு. சென்னை, பெங்களூர் மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மிக அதிகமான வெப்பம் நிலவ இதுதான் பிரதான காரணியாக இருக்குதான். லூன்னு சொல்லப்படுற சூடான வறண்ட காற்று இந்தியாவின் மேற்கு பகுதிகளில், குறிப்பாக தார் பாலைவனம் பகுதிகளில் எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி வெப்ப அலை நிலைமையை இது மேலும் மோசமாக்குதான். வெப்ப அலையால் அனைத்து தரப்பு மக்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்மல் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது முறைசாரா தொழிலாளர்கள், இவங்க தான் இந்தியாவில் அதிகம். அதனால் வெப்ப அலையால் அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஏழை மக்கள், சாலையோர வியாபாரிகள், 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக திறந்த வெளியில் வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வெப்ப அலையால் 100க்கும் அதிகமானவங்க உயிரிழக்கிறாங்க. இருந்தாலும் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 இது பேரிடராக வரையறுக்கப்படலை. போன வருஷம் 2024 நாடு முழுக்க 143 மரணங்கள், 41,789 ஹீட் ஸ்ட்ரோக் கேசஸ் பதிவானதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், குரானிக் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய நாள்பட்ட நோய் கொண்டவர்களுக்கு அதிக ரிஸ்க் இருக்கிறதா மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. சரி, உக்கிரமான வெயில் நேரத்தில் வெளியே போகிறப்போ ஒருத்தரோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 ஸ்டேஜஸாக இதை பிரிக்கிறாங்க. முதல் நிலை ஹீட் எக்ஸாஷன் சொல்லப்படக்கூடிய சோர்வு. தலைவலி, எரிச்சல், சோர்வு, மிக அதிகமாக வியர்க்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, இதெல்லாம் ஹீட் எக்ஸாஷனோட அறிகுறியாக சொல்கிறாங்க. இது பொதுவாக வெயிலில் வெளியே போகக்கூடிய எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது தான். இரண்டாவது நிலை ஹீட் கிராம்ப், தசை பிடிப்பு. வெயிலில் போகும்போது ரொம்பவே அதிகமாக வேர்வை கொட்டும்,
உடம்புல நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட் குறைகிறதுனால தசைப்பிடிப்பு ஏற்படுது. குறிப்பா சொல்லணும்னா கால்களோட பின்பகுதி, கைகள், வயிறு, முதுகு ஆகிய இடங்கள்ல தசைப்பிடிப்பால வலி ஏற்படும். வெயில்ல இருந்து நம்ம விலகிய கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே இந்த தசைப்பிடிப்பு தானாகவே சரியாகிடும்னு சொல்றாங்க. மூன்றாவது நிலை ஹீட் சின்கோப்னு சொல்லப்படக்கூடிய மயக்கம். ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறவரோட உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக இரத்த நாளங்கள் விரிவடையும். மூளைக்கு போகும் இரத்த ஓட்டம் இதனால குறைஞ்சு போகும். அப்ப அந்த நேரத்தில் மயக்கம் வருது. கூடவே தலை சுற்றல், தலைவலி, படபடப்பு, குமட்டலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காம். இருந்தாலும் இது லேசான மயக்கமா இல்லை தீவிரமான பாதிப்பான்னு கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம குழப்பத்துக்கு போனால் கடைசியில் ஆபத்தில் முடியலாம்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. நான்காவது நிலை ஹீட் ஸ்ட்ரோக். இது ரொம்பவே ஆபத்தானது. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகமாகிடும். ஹைப்பர் தெர்மியா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இது கொண்டு போயிடும். உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படலைன்னா படிப்படியாக இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து கடைசியாக மரணத்தை கூட ஏற்படுத்தும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்படி ஒரு பக்கம் உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பொருளாதார இழப்பையும் ஹீட் வேவ்ஸ் உண்டாக்குது. கடந்த 1990ஆம் ஆண்டிலிருந்து நம்ம பார்த்தா வெப்ப அலை 50% மேலே அதிகரிச்சிருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதனால் அவுட்டோரில் வேலை பார்க்கக்கூடிய நேரம் கணிசமாக குறைஞ்சிடுச்சு. 2023 மட்டும் $141 பில்லியன் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதிகப்படியான வெப்பம் விவசாயம் தொடர்பான வேலைகளை தான் முற்றிலுமாக பாதிக்குது. இதனால் $71 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இப்படி வெயிலில் மட்டும் ரெஃப்ளெக்ட் ஆகலை, இன்னொரு முக்கிய அலர்ச்சியும் கொடுத்துருக்கு IMD. கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இடி மின்னலும் அடுத்து வரக்கூடிய சீசனில் ரொம்பவே அதிகமாக இருக்குமா, மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.